வாரணாசி ஞானவாபி மசூதியில் உள்ள தெற்கு பாதாள அறையில் இந்துக்கள் வழிபட அனுமதி அளித்து வாரணாசி நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அயோத்தி வரிசையில் தொடரும் நகர்வுகள் குறித்து ஆன்மீக சொற்பொழிவாளருடன் நான் நடத்திய கலந்துரையாடலின் விவரங்கள் இவை. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலை ஒட்டி அமைந்துள்ள ஞானவாபி மசூதி 1676-77 ஆண்டுகளில் முகலாய மன்னர் அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. காசி விஸ்வநாதர் கோயிலின் ஒரு பகுதியை இடித்து அதன் மீதே மசூதி கட்டப்பட்டதாக இந்துக்கள் தரப்பு உரிமை கோரியதுடன் நீதிமன்றத்திலும் பல வழக்குகள் தொடரப்பட்டன. 2021 ஆண்டு 4 பெண்கள் வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழு ஆய்வு செய்தபோது மசூதி வளாகத்தில் சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்வலைகளை உண்டாக்கியது. இதையடுத்து ஞானவாபி மசூதியில் இந்திய தொல்லியல் துறை அறிவியல் பூர்வமான கள ஆய்வு நடத்த வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து தரைப்பகுதிக்குள் ஊடுருவி ஆய்வு செய்யும் GPR கருவி மூலம் இந்திய தொல்லியல் துறை ஞானவாபி மசூதியில் ஆய்வு மேற்கொண்டு அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. மொத்தம் 839 பக்கங்களை கொண்ட அந்த அறிக்கையில் பல்வேறு அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகின. தற்போதிற்கு மசூதி கட்டப்படுவதற்கு முன்பு அங்கு பிரம்மாண்ட இந்து கோயில் ஒன்று அமைந்திருந்தது என்றும் மசூதியின் மேற்கு சுவர் ஏற்கனவே இருந்த இந்து கோவிலின் ஒரு பகுதிதான் என்பதையும் தொல்லியல் துறையின் ஆய்வு உறுதி செய்தது. மேலும் மசூதியின் கலைப்பொருட்கள், கல்வெட்டுகள், சிற்பங்கள் அறிவியல் முறையில் பகுப்பாய்வு செய்யப்பட்டதில் அவை இந்து கோயில் தொடர்புடையவை என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பல தூண்கள், இந்து தெய்வங்களின் சிற்பங்கள் மசூதிக்கு அடியில் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் தொல்லியல் துறை அறிக்கை அம்பலப்படுத்தியது. இதைத் தொடர்ந்து ஞானவாபி மசூதியில் தெற்கு பகுதியில் சீல் வைக்கப்பட்ட பாதாள அறையில் வழிபடலாம் என இந்துக்களுக்கு அனுமதி வழங்கியதுடன் காசி விஸ்வநாதர் கோயிலின் பூசாரியே பூஜைகள் நடத்த வேண்டும் எனவும் வாரணாசி நீதிமன்றம் இன்று அதிரடியாக உத்தரவிட்டது. 7 நாட்களுக்குள் இந்துக்கள் பூஜையை தொடங்கவும் அனுமதி வழங்கியுள்ளது. இது பற்றி பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் துஷ்யந்த் ஸ்ரீதரிடம் பேசினோம். இந்துக்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தோட இந்த உத்தரவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒரு முக்கியமான ஜோதிர்லிங்க ஸ்தலமாக இருப்பது காஷி. அங்க விஸ்வநாதருக்குரிய கோவில். அந்த கோவில் வெகு காலமாக பழக்க வழக்கங்களில் பூஜை செய்யக்கூடிய முறையில் வழங்கப்படக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவில் நம்ம இதிகாசத்துல ஹிஸ்டரியில ஹஸ் பீன் டெமாலிஷ்ட் மெனி டைம்ஸ். அதுல ஒரு 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 ரிமைண்டரா இருக்கக்கூடியதுதான் இந்த ஞானவாபி மசூதி மாஸ்க். அந்த இடத்துல ஏஎஸ்ஐ சர்வே ஆன பிறகு 1993 வரைக்கும் வழிபாட்டில் உள்ள ஒரு இடமாக இருந்தது. மறுபடியும் அந்த இடத்தில் இந்துக்கள் போய் தொழலாம்னு சொல்லக்கூடிய விஷயம்ங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். இது ஒரு தற்காலிக தீர்வா இருக்குமா, இல்ல முரண்பாடுகள் இனியும் தொடர வாய்ப்பு இருக்கா? இன்றளவும் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி மசூதியை நோக்கித்தான் உள்ளது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, இது சப்ஜுடிஸ். இது கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கோர்ட் நிச்சயமாக 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு எது ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்து அது ஒரு தீர்ப்பு கொடுக்கும். ஐ கேனாட் ப்ரீஎம்ப்ட் தி ஜட்ஜ்மெண்ட். அதே சமயத்தில் இந்துக்கள் இன்று நேற்றல்ல, ராம ஜென்ம பூமியை போல் வெகு காலமாக சொல்லிக் கொண்டு வந்த ஒரு விஷயம்தான் இது. அதனால திஸ் இஸ் மோர் லைக் a ரியல் எஸ்டேட் இஷ்யூ. இந்த இடம் ஒரு காலத்தில் கோவிலாக இருந்தது. இதுல ஹிந்து முஸ்லிமுக்கு உண்டான சண்டையோ அவர்களுக்கு உண்டான ஒரு வேற்றுமை பத்தியோ விஷயமே இல்லை. அயோத்தி, ஞானவாபின்னு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் மத நல்லிணக்கத்தை பாதிக்கும்ங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. இப்ப நம்ம சென்னையில 1000 லைட்ஸ் மாஸ்க் இருக்கு, பெங்களூர்ல சிவாஜி நகர் மாஸ்க் இருக்கு. இத பத்தி யாராவது சொன்னாலா, பேசினாலா? கிடையாது. நம்ம தெற்கு பாரதத்தில் அவ்வளவு பெரிய ஆலயங்கள் இருப்பது போல் வடதேசத்திலும் நார்த் இந்தியாலையும் நிறைய டெம்பிள்ஸ் இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் அது இல்லை. ஏனெனில் அது விதேசியர்களால், இன்வேடர்ஸால தகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்டது. அது ராம ஜென்ம பூமிங்கிறது ரொம்ப பிரபலமாயிடுது. இது ரெண்டும் வெகு காலமாக இருக்கு. நீங்க ஹிஸ்டரியில போய் பார்த்தா நிறைய கேசஸ் இதுலயும் பெண்டிங்கா இருக்கு. சோ இதை பத்தி யாரும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. இது ஒரு ரியல் எஸ்டேட் இஷ்யூ. அந்த மன்னன் வந்தான், இடித்தான், உடைத்தான், கட்டினான், அந்த இடத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறா. இல்ல எந்த விதத்துல சலசலப்பு வரும்னு எனக்கு தெரியல. இப்போ கூட முஸ்லிம் சைட்லயும் அவங்க இன்னொரு ஹையர் கோர்ட் அப்ரோச் பண்ணி அவங்க அப்பீல் போடலாம். இது ஒன்னும் நம்ம நாட்டுல அந்த சுதந்திரம் இருக்கே, அது ஒரு கோர்ட்டுன்னு ஒரு ஜுடிஷியரி ஒரு ப்ராசஸ் இருக்கு. இது இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். அது இன்றைய தினத்தின் கண்ணோட்டத்துல மட்டும்தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, வாரணாசி நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என மசூதி கமிட்டி அறிவித்துள்ளதால் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.